கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கி நாம் பார்க்குற வேத பகுதி ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதில் தரிசனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது தரிசனம்னா என்ன, அது எப்படி நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அதாவது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல இருக்கு. இங்கே தரிசனம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த தரிசனம் இருக்குது. தரிசனம் என்பது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வைக்கப்பட்டிருக்குது. அதாவது தேவனால் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தரிசனமானது வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலையும் அந்த தரிசனமானது வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த தரிசனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கும். அதுவே நம்மளை நடத்தும். அந்த தரிசனமே நம்மளை, அதாவது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு. குறித்த காலம், அதாவது அதுக்கு அந்த தரிசனம் நமக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த தரிசனமானது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இந்த தரிசனம் இருக்குது. தேவனுடைய தரிசனமானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. ஏற்கனவே ஆதியாகமம்ல நாம் பார்த்தோம். அதாவது ஆத்துமாவானது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இறைவனால், கடவுளால், தேவனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆத்துமாவானது கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஆதாமை படைச்சிட்டு அவனுக்கு ஆத்துமாவை கொடுத்து ஊதுனானே நாசியில் ஜீவ ஆத்துமா ஆனா அப்படின்னு சொல்லி இருக்குது வேதத்தில். அப்போ ஆத்துமான்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஆத்துமாவுக்கு பேர் தான் தரிசனம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த தரிசனம் என்பது இருக்குது, தேவனால் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தரிசனத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நிறைய பேர் இருக்குது. அதாவது நான் ஜென்ரலாகவும் சொல்கிறேன், நம்ம வேதத்தின்படியும் சொல்கிறேன். நம்ம வேதத்தின்படி பார்த்தோம்னா அந்த தரிசனத்துக்கு பேர் ஆத்துமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு ஜென்ரலாக சொன்னோம் அப்படின்னா அந்த தரிசனத்துக்கு பேர் ஆன்மா, இருப்பு, நம்மக்குள்ளே இருக்கிற அலைவரிசை, இந்த மாதிரி பல பெயர்கள் அதுக்கு இருக்குது. எனர்ஜி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஆனால் நமக்குள்ளே ஒரு தரிசனமானது கொடுக்கப்பட்டிருக்கு தேவனால். அந்த தரிசனம் குறித்த காலம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா வைக்கப்பட்டிருக்குது. அதை ஓப்பன் பண்ணலை. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நமக்குள்ளே அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஏன் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முடிவிலே அது விளங்கும்னு அடுத்த வார்த்தை சொல்லுது. ஒரு செயலுக்கு முடிவானது வரும்போது அப்போ அந்த தரிசனம் விளங்கும், அந்த காரியம் விளங்கும், அந்த தரிசனமானது ஓப்பன் ஆகும், நடக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த தரிசனம் ஏன் மறைக்கப்பட்டிருக்குது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்குள்ளே ஏன் வைக்கப்பட்டிருக்குது, மறைவாக இருக்குது, நமக்கு தெரியலை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் மூலமாக அந்த தரிசனமானது மறைவாக இருக்குது. அதனால தான் நமக்குள்ளே அந்த தரிசனம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியலை. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் அந்த தரிசனத்தை மறைக்குது. தேவனுடைய தரிசனம் நமக்குள்ளே இருக்குங்கிறதையே மறைச்சி நமக்கு மறைவாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணங்கள். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணங்களை விட்டு நாம் விலகணும் அப்படின்னா, நமக்கு வருகிற எண்ணங்களை விட்டு நாம் விலகணும் அப்படின்னா அந்த தரிசனத்தை நாம் பார்க்க முடியும்.
அதாவது நம்மக்கிட்ட எண்ணங்களுக்கு முடிவு உண்டாகும்போது, எண்ணங்களில் நாம் செயல்படுறதுக்கான முடிவு வரும்போது, அதாவது எண்ணங்களில் நாம் செயல்படுவதை நிறுத்தும்போது, எண்ணங்களில் செயல்படுவதை விட்டு நாம் விலகும்போது, முழுமையாக விடுபடும்போது, அந்த தரிசனமானது முடிவிலே நமக்கு விளங்கும். முடிவுனா எண்ணங்களை விட்டு விலகுவதற்கு பேர் தான் முடிவு. நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம்னா ஒரு 5 வருஷம்னு எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு. அந்த 5 வருஷமாக இப்போ தேவனுடைய வழியில் பயணிக்க ஆரம்பிக்கிறோம். எண்ணங்களை விட்டு விலகணுங்கிறது தான் தேவனுடைய கட்டளை. அப்போ நமக்கு வருகிற எண்ணங்களை எல்லாம் விட்டு விலகிக்கிட்டு அந்த 5 வருஷமாக நமக்கு வர எண்ணங்களை விட்டு நம்ம விலகிக்கிட்டு தொடர்ந்து நம்ம எண்ணங்களை கை கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்து கொண்டு உணர்வு நிலையிலே நாம் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த எண்ணங்களுக்கு முடிவு வரும். அப்போ எண்ணங்களை விட்டு ஒரு 5 வருஷமாக நம்ம எண்ணங்களை விட்டு விலகி இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய தரிசனமானது வெளிப்படும். அந்த எண்ணங்களுக்கு முடிவு உண்டாகும்போது முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அந்த தரிசனம் வந்துச்சு அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற தரிசனம் ஓப்பன் ஆணுச்சு அப்படின்னா அது பொய் சொல்லாது. ஏன்னா அது உண்மையை மாத்திரம் சொல்லும். அந்த தரிசனம் மெய்யானது, மெய்யான தரிசனம். அது உண்மையை மாத்திரம் சொல்லக்கூடிய தரிசனம், நம்மளை உண்மை வழியில் நடத்தக்கூடிய தரிசனம் அது. அதனால தான் அது பொய் சொல்லாது, பொய்யில் நம்மளை நடத்தாது. அதனால தான் நமக்குள்ளே உண்மையான ஒரு தரிசனம் ஒன்று இருக்குது. அந்த தரிசனம் நமக்குள்ளே வெளிப்படணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் நாம் என்ன பண்ணணும்னா அந்த தரிசனத்தை நாடணும், தேவனை நாடணும், தேவ வழியில் நாம் நடக்கணும். அதாவது எண்ணங்களை விட்டு தேவ வழியில் நாம் நடக்கணும். அப்படி நடக்கும்போது முடிவில் ஒரு நாள் அந்த தரிசனமானது விளங்கும். ஒரு நாள் நமக்குள்ளே ஓப்பன் ஆகும் அந்த தரிசனம். அதாவது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்போ நம்ம நடக்கிற 5 வருஷம் ஆச்சு, ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கூட ஆச்சுன்னே வச்சுக்கோங்க. இன்னும் அந்த தரிசனத்துக்காக நாம் வெயிட் பண்ணுறோம். பட் இன்னும் அந்த தரிசனத்தை நாம் இன்னும் பெறலை அப்படின்னாலும் அதுக்காக காத்திருக்கணும். அந்த தேவ வழியிலேயே நாம் நடந்து அந்த தரிசனம் நமக்குள்ளே நிறைவேறும் வரைக்கும் நாம் காத்திருக்கணும். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கண்டிப்பாக அந்த தரிசனமானது நமக்குள்ளே இருக்கிற தரிசனம் ஒரு நாள் ஓப்பன் ஆகும். அது ஒருபோதும் தாமதிப்பது இல்லை அப்படிங்கிறது தான் வசனம் சொல்லுது. அப்போ தேவனை நம்பிட்டோம் அப்படின்னா, தேவ வழியில் நாம் நடக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் ஒரு நாள் நமக்குள்ளே இருக்கிறது ஓப்பன் ஆகும், முடிவில் விளங்கும். குறித்த காலத்தில் அந்த தரிசனமானது நமக்கு கொடுக்கப்படும், நமக்கு காண்பிக்கப்படும். நம்ம அந்த தரிசனத்தில் நாம் நடப்போம். நமக்குள்ளே இருக்கிற அந்த தரிசனமானது நிறைவேறும் அப்படிங்கிறது தான் வேத வசனம். இதை இன்னும் உள்ளார்ந்த விஷயமாக சொல்லணும் அப்படின்னா, நமக்குள்ளே அந்த கொடுக்கப்பட்ட அந்த தரிசனமானது மறைஞ்சிருக்குது, மறைவாக இருக்குது, உறங்கி கொண்டு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எண்ணங்களில் செயல்படுறதுனால அது உறங்கி கொண்டு இருக்குது. இப்போ எண்ணங்களை விட்டு நாம் விலகிட்டோம் அப்படின்னா அந்த தரிசனமானது எழும்பும், அதாவது விழித்து எழும். அப்படி விழிக்கும்போது அந்த தரிசனம் வெளிப்படுறத நாமளே பார்ப்போம். அந்த தரிசனம் என்னங்கிறத நமக்கே அதை வெளிப்படுத்தும். அது நாமளே உணருவோம். அந்த தரிசனம் என்ன அப்படிங்கிறத நாமளே உணர்ந்து கொள்ளுவோம். அப்போ அந்த தரிசனத்துக்காக தான் நாம் இறை வழியில் தேவ வழியில் நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறோம். அந்த தரிசனத்தை பார்க்குறதுக்காக, அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக தான் நாம் இறை வழியிலேயே பயணிக்கிறோம். கர்த்தருடைய தேவ சித்தத்திலேயே நம்ம நடக்கணும். அதுக்கு தான். மற்றபடி வேறு எல்லாமே இந்த உலகத்துக்குரியதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த தரிசனமானது குறித்த காலம் வரைக்கும் வச்சுருக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் அது விளங்குனதும் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஈஸியாக லெகுவாக கிடைக்கும். நாம் எதையும் நாடி போக தேவையில்லை. அந்த தரிசன மாத்திரத்தை மட்டும் நாம் பெற்றால் போதும். இந்த தரிசனமே நம்மளை வழி நடத்தும், எல்லாமே கொடுக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மீதி இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய ராஜ்யம்னாலும் ஒன்று தான், தரிசனம்னாலும் ஒன்று தான். அந்த தரிசனத்தை தேடும்போது எல்லாம் நமக்கு தேவனால் கொடுக்கப்படும். அதனால் தரிசனங்கிறது ஆன்மா
ஆத்துமாவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. தேவ தரிசனத்தை தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பல பெயர்கள் இருக்குது. அதுதான்றதை நாம் விளங்கி கொள்ளணும். இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.